ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2ல் 6ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை காண்க. இந்த வரைபடத்தை வச்சு அந்தந்த பல்லுறுப்புக்கோவைக்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு சொல்லு. வரைபடங்களை வச்சு பார்க்கும் பொழுது பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை எதை பொறுத்து சொல்லுவாங்கன்னா, அது எக்ஸ் அச்சை எத்தனை புள்ளியில வெட்டுதோ அத்தனை இதுதான் அந்த பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் படத்தை பார்ப்போம். இந்த வளைவரை எக்ஸ் அச்சை 2 இடத்துல வெட்டுது. ஸோ இதனுடைய பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 2ன்னு எழுதலாம். ரெண்டு இடத்துல வெட்டுது. ஸோ 2. இங்கே வருவோம். 1 2 3 இடத்துல எக்ஸ் அச்சை வெட்டுது. ஒய் அச்சை அது எத்தனை இடத்துலனாலும் வெட்டிட்டு போகுது. நமக்கு எக்ஸ் அச்சை எந்த இடத்துல வெட்டுதோ, எத்தனை இடத்துல வெட்டுதோ அதுதான் பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை. ஸோ பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை இந்த படத்துக்கு 3. இங்கே வருவோம். இந்த வளைவரை ஒய் அச்சை வெட்டுது, ஆனா எக்ஸ் அச்சை எந்த இடத்துலையுமே வெட்டலை. ஸோ பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை இதுக்கு ஒண்ணுமே இல்லை, பூஜ்ஜியமே இல்லை. இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு பூஜ்ஜியமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 0. இங்கே வருவோம். எக்ஸ் அச்சு எந்த இடத்துல வெட்டுது? இந்த ஒரே ஒரு இடத்துல வெட்டுது. 0 0ங்கிற இடத்துல வெட்டுது. ஸோ 1. பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை 1. இங்கே வருவோம். இந்த வளைவரை எக்ஸ் அச்சை எந்த இடத்துல வெட்டுது? இந்த இடத்துல வெட்டுது. ஸோ பூஜ்ஜியத்தினுடைய எண்ணிக்கை 1. பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை தான் கேட்குறாங்க, அது என்னன்னு கேட்கல. இது ஒரே ஒரு பூஜ்ஜியம் இதுக்கு இருக்கு, இதுக்கு இருக்கு, இதுக்கு பூஜ்ஜியமே இல்லை. இது எக்ஸ் அச்சை 3 இடத்துல விட்டுறதுனால 3 பூஜ்ஜியங்கள் இருக்கும். எக்ஸ் அச்சை 2 இடத்துல விட்டுறதுனால இங்கே 2 பூஜ்ஜியங்கள் இருக்கும்னு சொல்லி சொல்றோம். பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை தான் கேட்குறோம்.